ஓம் சாந்தி 20/5/25. பாபா சொல்றாங்க, தலைப்பு மீட்டே பச்சே, பாபா ஆயா ஹே தும் பச்சோं को அவினாஷி கமாய் கரானே. இனிமையான குழந்தைகளே, பகவான் வந்திருக்கார் அழியாத வருமானத்தை கொடுப்பதற்காக. அபி தும் ஞான் ரத்னோं की जितनी கமாய் கர்னே சாஹோ கர் சக்தே ஹோ. நீங்கள் ஞான ரத்தனங்களினுடைய வருமானத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் இப்பொழுது சம்பாதிக்க முடியும். क्वेश्चन, असुरी संस्कारों को बदलकर दैवी संस्कार बनाने लिए कौन सा विशेष पुरुषार्थ चाहिए? அசுர சன்ஸ்காரத்தை மாற்றி தேவதா சன்ஸ்காரத்தை உருவாக்குவதற்காக எந்த ஒரு விசேஷ முயற்சி தேவை? संस्कारों को बदलने लिए जितना हो सके தேஹி அபிமானி ரேனேகா அபியாஸ் கரோ. சன்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்க. தேக அபிமான் மே ஆனே से ही असुरी संस्कार बनते हैं. தேக உணர்வில் வருவதனால்தான் அசுர சன்ஸ்காரம் ஏற்படுது. बाप आसुरी संस्कारों को देवी संस्कार बनाने लिए आए हैं. பாபா அசுர சன்ஸ்காரங்களை தேவதா சன்ஸ்காரம் ஆக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கார். புருஷார்த் கரோ, पहले मैं देही आत्मा हूँ, पीछे ये शरीर है. பயிற்சி பண்ணுங்க. நான் ஆத்மா, ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா, அடுத்ததுதான் இந்த சரீரம். ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா தான், நான் தான் மேலேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த தேகத்துக்குள்ள இந்த தேகத்தை நான் ஆதாரமாக எடுத்தேன். கீத் துனி ராத்து கவாய் சோகே தின் கவாய் காத்தே. இரவெல்லாம் தூங்கியும் பகலெல்லாம் சாப்பிட்டும் உங்களுடைய நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். ஓம் சாந்தி. கீத பச்சோனே போத் பார் சுனே. இந்த பாடலை அதிக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். रूहानी बच्चों प्रति रूहानी बाप सावधानी देते रहते कि ये समय खोने का नहीं है. பாருங்க, ஆன்மீக தந்தை எச்சரிக்கை தரார். குழந்தைங்களே, இந்த நேரம் இழப்பதற்கான நேரம் அல்ல. இஸ் சமய போத்து பாரி கமாய் கர்னே கா. அதிக சம்பாதனை செய்யறதுக்கான நேரம் இது. கமாய் கரானேலேயே பாப்பாயா ஹுவா. உங்களெல்லாம் நிறைய சம்பாதிக்க வைக்கிறதுக்காகத்தான், சேமிக்க வைக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கார். கமாய் அத்தாகு ஹே. பாபா சொல்றார், வருமானம் கூட பாருங்க, அளவற்ற வருமானம் செய்றீங்க. ஜிஸ்கோ ஜித்னி கமாய் கர்னி ஹோ உத்னி கர் சக்தே. எவ்வளோ முடியுமோ வருமானம், அந்த அளவுக்கு நீங்க வருமானம் செய்றீங்க. ஏஹே அவினாஷி ஞான் ரத்னோ சே ஜோலி பர்னே கி கமாயி. அழியாத ஞான ரத்தனங்களினால் உங்களுடைய பையை நிரப்புவதற்கான வருமானம். ஏஹே பவிஷ்ய கேலியே. பாபா சொல்றாரு, உங்களுடைய வருமானம் எதிர்காலத்துக்காக. வகை பக்தி எகை ஞான். பாபா சொல்றாரு, நம்மளுடையது ஞான மார்க்கம். ஒன்றுமே புரிந்து நம்ம செய்யறோம். மனுஷனை ஜான்தே பக்தி तब शुरू होती जब रावण राज्य शुरू होता. फिर ज्ञान तब शुरू होता जब बाप आकर ராம் ராஜ்ய ஸ்தாபன் கர்த்தே ஹே. இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். பாபா எப்போ பகவான் இந்த பூமியில அவதாரம் செய்தாரோ, அவதரித்தாரோ, அப்பொழுதுதான் ராம ராஜ்யம், அதாவது சொர்க்கத்தை பாபா உருவாக்குறார். பாபா கேத்தே பேலே அப்னே கோ ஆத்மா சமஜ்னா ஹே. நம்ம சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் அவ்வளோ ஈஸி கிடையாது. தன்னை ஆத்மான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். तुम बच्चों की बुद्धि में पहले हम आत्मा पीछे शरीर. परंतु ड्रामा प्लान अनुसार मनुष्य सब रांग हो गए. பாபா சொல்றார், ஃபர்ஸ்ட் நான் ஆத்மாங்கிற பயிற்சி எடுக்கணும், அப்புறம்தான் இந்த சரீரம். பாபா சொல்ற, இது தெரியாதனால என்ன பண்றாங்க? வழி தவறி போறாங்க. உல்டா சமஜ்லியா பஹலே ஹம் தேக் ஃபிர் தேஹி. முதல்ல இந்த தேகத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஞானத்துக்கு வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எதை நம்ம பார்த்தோம், எதோட பேசணும், தன்னை தேகம்னு நினைச்சோம். பாபா கேத்தே ஏ தோ வினாஷி ஹே
பாபா சொல்றார், குழந்தைங்களே, இந்த தேகம் அழியக்கூடியது. இஸ்கோ தும் லேத்தே ஹோ ஜோடத்தே ஹோ. இதை நீங்க தேகத்தை எடுக்கிறீங்க, அப்புறம் விட்டுடுறீங்க. சன்ஸ்கார் ஆத்மாமே ரேத்தே ஹே. நீங்க இந்த உடல் மூலமா எந்த செயல்களை செய்தாலும், நல்லதோ கெட்டதோ, அது ஆத்மாவில் பதிவாகுது. தேக அபிமான் மே ஆனே சே சன்ஸ்கார் அசுரி பன் ஜாத்தே ஹே. தேக அபிமானத்தில் வந்ததனால் சன்ஸ்காரம் என்ன ஆகுதுங்கிறார் பாபா? அசுர சன்ஸ்காரமாக ஆயிடுறது. फिर आसुरी संस्कारों को देवी बनाने लिए बाप को आना पड़ता है. மீண்டும் பாபா தன் குழந்தைகளை தேவதை ஆக்கிறதுக்காகவே வரவேண்டி இருக்கின்றது. அபி தும்கோ இஸ் நாலேஜ் மிலி ஹே. பாபா சொல்றார், உங்களுக்கு இப்பொழுது இந்த நாலேஜ் கிடைச்சிருக்குது. தும் நாலேஜ் சே தேவதா பன்தே ஹோ. இந்த நாலேஜ் மூலமா நீங்க தேவதா ஆயிடுறீங்க. நாலேஜ் பாக்கர் ஃபிர் பிராலப்து பாத்தே ஹோ. ஞானம் பெற்று பலன் அடையிறீங்க. வஹா ஃபிர் இஸ் நாலேஜ் கி தர்கார் நஹி. சத்தியுகா போகணுன்னு இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ऐसे नहीं देता में नॉलेज नहीं है तो अज्ञानी है नहीं, वह तो इस नॉलेज से पद प्राप्त कर लेते हो. அப்படி இல்லை, தேவதைகளுக்கு இந்த ஞானம் கிடையாது, அவங்கெல்லாம் அஞ்ஞானி, அப்படி இல்லை. இந்த ஞானத்தின் பலனை பெற்று பிராப்தியை அடைந்தவர்கள், பிராப்தங்களை அடைந்தவர்கள் இந்த ஞானத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றார். அச்சா, தாரணைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், एक बाप से प्रीत रखते रखते कर्मातीत अवस्था को पाना है. ஒரு பாபாவிடம் அன்பு வைத்து வைத்து கர்மாதீத் நிலையை நாம் பெற வேண்டும். इस पुरानी देह पुरानी दुनिया से बेहद का वैराग्य हो. பழைய உலகம், பழைய தேகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, कोई भी कार्य बाप के डायरेक्शन के विरुद्ध नहीं करना. எந்த ஒரு காரியமும் பாபாவுடைய டைரக்ஷனுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. யுத்த கே மைதான் மே கபி பி ஹார் நஹி கானி ஹே. யுத்த மைதானத்தில் ஒரு பொழுதும் தோல்வி அடையக்கூடாது. டபுள் அஹிம்சக் பண்ணா ஹே. பாபா சொல்றாங்க, டபுள் அஹிம்சக் ஆக வேண்டும். அடுத்து பாபா வரதான் கொடுக்குறாங்க, शुभ भावना से सेवा करने वाले बाप समान अपकारियों पर भी उपकारी भव. शुभ பாவனையின் மூலம் சேவை செய்யக்கூடிய பாப் சமான், தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்பவராக இருங்க. जैसे बाप अपकारियों पर उपकार करते ऐसे आपके सामने कैसे भी आत्मा हो, लेकिन अपने रहम की वृत्ति से शुभ भावना से उसे परिवर्तन कर दो. यही है सच्ची सेवा. எப்படி பிரம்மா பாபா தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தார், அவ்வாறு அவருடைய குழந்தைகள் நீங்களும் கூட உயர்ந்த கருணை உள்ளத்தோட சுப எண்ணங்களோட அவங்கள மாற்றணும், எதிரிய மாற்றணும். இதுதான் உண்மையான சேவையாகும். जिसे साइंस वाले रेत में भी खेती पैदा कर देते, ऐसे साइलेंस की शक्ति से रहम दिल बन अपकारी पर भी उपकार कर धरनी को परिवर्तन करो. இப்படி சயின்ஸோட சாதனம் மணல்ல கூட எல்லாமே பயிர் பண்றாங்க. அதே போல சைலன்ஸ் பவருடைய நீங்கள் பிறருடைய ஆழ் மனதை மாற்றி இந்த பூமியை மாற்றுங்கள். स्व परिवर्तन से शुभ भावना से कैसी भी आत्मा परिवर्तन हो जाएगी. சுய மாற்றத்தினால் சுப எண்ணங்களினால் எப்படிப்பட்ட ஆத்மாவையும் மாற்றம் செய்யலாம். क्योंकि शुभ भावना सफलता अवश्य प्राप्त कराती है. சுபமான எண்ணங்கள் வெற்றியை கட்டாயமாக எப்போதுமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பாபா ஸ்லோகன் கொடுக்கறாங்க, ஞான் கா சிமரன் கர்னா ஹி சதா ஹர்ஷித் रहने का आधार है. ஞானத்தை சிந்தனை செய்வதே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரமாக இருக்குது. அவ்யக்த இஷாரா ஆன்மீக ராயல்டி பியூரிட்டினுடைய பர்சனாலிட்டியை நம்ம எப்படி தாரணா பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. आप ब्राह्मणों जैसा रूहानी पर्सनालिटी
सारे कल्प में और किसी को भी नहीं है. பாபா சொல்றாங்க, பிராமணர்களாகி உங்களைப் போல பர்சனாலிட்டி உடையவர்கள் 5000 வருஷத்துல யாருமே இருக்க முடியாது. क्योंकि आप सबके पर्सनालिटी बनाने वाला ऊंचते ऊंच स्वयं பரமாத்மா. ஏன்னா உங்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்திலும் உயர்ந்த ஸ்வயம் சிவ பரமாத்மா. आपकी सबसे बड़े ते बड़ी पर्सनालिटी. ஃபர்ஸ்ட் உங்களுடைய எல்லாத்த விட மிக பெரிய பர்சனாலிட்டி எது தெரியுமா? ஸ்வப்பன் சங்கல்ப் மே பி சம்பூரன் பியூரிட்டி. கனவிலையும் எண்ணத்திலையும் முழுமையான தூய்மை, முழு தூய்மை. இதான் ஃபர்ஸ்ட் பெரிய பர்சனாலிட்டி. स्पिरिटी के साथ साथ चेहरे चलन से रूहानियत की पर्सनालिटी. பாபா சொல்றாங்க, இந்த தூய்மையுடன் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில ஆன்மீகத்தினுடைய பர்சனாலிட்டி இருக்க வேண்டும். अपनी इस पर्सनालिटी में सदा स्थित रहो तो सेवा स्वतः होगी. ஆகையினால தன்னுடைய பர்சனாலிட்டியினுடைய சதா ஸ்திதியில் இருந்தீர்களேயானால் எப்பொழுதும் சேவை இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே நம்மளுடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்திலும் உயர்ந்த பரமாத்மா. இந்த நஷா போதை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஓம் சாந்தி.